கவலை இன்னும் அப்பா இல்லாதது சந்தோஷம். நான் பிடிக்காம 3 மணிக்கு என்ன பண்டிகை போகிறதுக்கு அதில் எடுத்து விடுவேன் அவரை படிக்கிறதுக்கு. அதில் அவர் 12 மணிக்கு தான் தூங்குறது படிக்கிறது. திரும்ப எழும்பி 3 மணிக்கு எழுப்பி விடுவேன் படிக்க. அங்கே இருந்து படிக்கிறேன். இந்த கடைக்கும் வருவார் படிக்கிறது. கடையடியில் இருந்து படிக்கிறார். அப்படி கடை. வணக்கம், நான் பசியரன் சார்ஜன். நான் இந்த ஆரம்ப கல்வி கோட்டைக்கல்லாரில் கல்முந்தல் திருவுள்ள வித்தியாலயத்தில், உயர்கல்வி கோட்டைக்கல்லார் மகாவித்தியாலயம் கட்டினார். வீட்டை நானும் அம்மாவும், எனக்கு 4 சகோதரர்கள் இருக்காங்க. அப்பா நான் A லெவல் படிக்கும்போதே தவறிட்டார். அம்மா அவட அப்பக்கடை மூலம் தான் என்ன படிப்பிச்சாங்க. ஓஎல்ல எனக்கு 9 வந்தது. அதுக்கு முதல்ல நான் பயோ செய்யணும்னு தான் நான் செய்திருந்தேன். அப்போ ஓஎல் ரிசல்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வர பயோவில் படிக்கணுமென்று இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் பாடம் புதுசென்ற வடிவாக கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. போக போக தொடர்ச்சியான பயிற்சி எடுத்துக்கொண்டு வர எனக்கு அது ஈஸியாக மாறிக்கொண்டேன். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த அம்மா அப்பாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டேன். அதுபோல் கடவுளுக்கும் நன்றி. கிரேட் 1லேருந்து A லெவல் வரைக்கும் கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போல் இங்கே கூப்பிட்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன். நான் A லெவல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மந்த்ஸில் அப்பா தவறிட்டாங்க. அது எனக்கு ஒரு கொஞ்ச காலம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுலேயும் எனக்கு அதான் ஒரு உத்வேகத்தை தந்தது என்று சொல்லலாம். ஏண்டா படிக்கிறதுக்கு நீ அப்பாவும் இல்லாட்டி அம்மாவை நான் தான் பார்த்துக்கொள்ளணும் அந்த இதில் படிக்கலாம். இந்த A லெவல் படிக்கும்போது எனக்கு கூட சப்போர்ட்டிவாக இருந்தது தேவகுமார் சார். அதே போல் ஸ்கூலில் திலீவன் சார் கடும் சப்போர்ட்டாக இருந்தவர். அதே போல் ரொசான் சாரும் கூட சப்போர்ட்டாக இருந்தது. தேவியன் சாரும் சப்போர்ட்டாக இருந்தது. நண்பர்கள் கூட சப்போர்ட்டிவாகியான் இருந்தவைய எக்ஸாம் டைமில் வீட்டை 2 குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கெல்லாம் டைம் தந்தவைய. அப்போ நண்பர்களும் உதவியாக தான் இருந்தது. நண்பர்கள்டா எல்லாம் சேர்ந்து இருக்கணும். வெளியில் ஃபன் பண்ணி திரியிருந்தால் வேணும், கொண்டா சேர்ந்து படிக்க இருந்தால் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவர்களே சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் இருக்கதான். அந்த எதிர்காலம் ஒரு வைத்தியராக வந்த பிறகு ஒரு கார்டியோலஜிஸ்ட் ஆகி சமூகத்துக்கு சரி செய்யணும். நல்லா படிங்க. தொடர் பயிற்சியை மேற்கொண்டிருந்தா வெற்றி கட்டாயம் அடையலாம். ஒரே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருங்க. இடைவிடாத உங்களோட முயற்சி தான் வெற்றிக்கு. செயலாளர்களுக்கு அடுத்தடுத்த 3 சான்ஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக முயற்சி செஞ்சிருந்தால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். மனதை தளர விடாமல் படித்தாங்கல்ல. என்னை போல் பரீட்சையில் நல்ல பெறுவது பெற்ற ஏனைய மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த முறை மெடிசின் இன்ஜினியரிங் கிடைக்காம எதிர்பார்த்த பெறுவர் கிடைக்காம இருக்கிற மாணவர்கள் மீண்டும் பயிற்சியை மேற்கொண்டு வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.